தாய் வீடு பிப்ரவரி 2026 இடையொழுக்கு பின்னவீனத்துவ இலக்கியத்தில் தரப்போகும் மாற்றங்கள். எழுதியவர் ஏ. நஸ்புல்லா. வாசிப்பவர் நசார் இஜாஸ். இடையொழுக்கு என்பது பின்னவீனத்துவ இலக்கியத்தில் மிக முக்கியமான பங்காற்றும் கருத்தாகும். பாரம்பரிய இலக்கியத்தில் ஒரு உரை தனித்தன்மையோடு தன்னிச்சையான படைப்பாக கருதப்பட்டது. பின்னவீனத்துவம் அந்த எண்ணத்தை முற்றிலும் சவாலுக்கு உட்படுத்துகிறது. எந்த உரையும் முற்றிலும் புதியதாக வெறுமனே படைப்பாளியின் கற்பனை மூலம் உருவாகவில்லை என்பதை இது வலியுறுத்துகிறது. மாறாக ஒவ்வொரு உரையும் முந்தைய உரைகளின் சுவடுகளாலும் பழைய கதைகளின் குரல்களாலும் சமூகத்தின் கலாசார நினைவுகளாலும் கட்டமைக்கப்படுகிறது. இதுவே இடையொழுக்கின் அடிப்படை. இடையொழுக்கு பின்னவீன இலக்கியத்தில் பல்வேறு வகைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும். முதன்மையாக எழுத்தாளரின் தனித்தன்மை என்ற கருத்தே கேள்விக்குறியாகிறது. ஒரே எழுத்தாளர் மட்டுமல்லாது முன்வந்த நூல்கள், புராணங்கள், வரலாறு, பத்திரிகை செய்திகள், திரைப்பட காட்சிகள், பாடல்கள், பழமொழிகள் போன்ற அனைத்தும் புதிய உரையின் உட்பொருளாகி விடுகின்றன. இதனால் ஒரு படைப்பு என்பது ஒரே குரலின் கதை அல்லாது பல குரல்களின் சங்கமமாக மாறுகிறது. இது வாசகரின் பங்கு குறித்தும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பாரம்பரிய வாசிப்பு முறையில் வாசகர் ஒரு கதை சொல்லியின் குரலை மட்டுமே பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். இடையொழுக்கு பரவலாக கொண்டு வரும் பின் நவீன இலக்கியத்தில் வாசகர் எப்போதும் புதிய சுவடுகளை அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. ஓர் உரையில் வரும் குறிப்புகளை வாசகர் முந்தைய உரைகளுடன் இணைக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு சிறுகதை தனது பாத்திரத்தை இராமாயண கதாபாத்திரங்களோடு ஒப்பிடலாம். இவ்வாறான இடங்களில் வாசகர் இரு நிலைகளிலும் பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டியுள்ளது. இடையொழுக்கு என்பது வெறும் மேற்கோள் கொடுப்பது மட்டுமல்ல, இது உரையோடு உரையின் உரையாடலாக மாறுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு நாவல் சித்தரிக்கும் காட்சி பழைய வரலாற்று நிகழ்வுகளின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். அது அந்நிகழ்வை சுட்டிக்காட்டி விமர்சிப்பதாகவும் இருக்கலாம். இதன் மூலம் பின்னவீன இலக்கியம் வரலாற்றை சவாலுக்கு உட்படுத்துகிறது. வரலாறு என்பது ஒரே உண்மை அல்லாது பல வகையான குரல்களின் பதிவாகவே பார்க்கப்படுகிறது. இடையொழுக்கு கதை அமைப்பிலும் மாற்றத்தை உண்டாக்குகிறது. பாரம்பரிய கதைகளில் ஆரம்பம், நடுவு, முடிவு என ஒரே நேர்மையான ஓட்டம் இருந்தது. பின்னவீனத்துவம் அந்த அமைப்பை உடைத்து விடுகிறது. கதைகள் பல துண்டுகளின் சங்கமமாக வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு துண்டும் வேறு வேறு உரைகளின் சுவடுகளை வெளிப்படுத்துகின்றன. கதை சொல்லலை சிதைவாகவும் சிக்கலாகவும் மாற்றுகிறது. தமிழ் இலக்கியத்திலும் இடையொழுக்கின் தாக்கம் எதிர்காலத்தில் பெரிதாகும். ஏற்கனவே சில நவீன படைப்பாளிகள் சங்க இலக்கியத்தை, புராணங்களை, காந்தியின் சிந்தனைகளை, அரசியல் உரைகளை கொண்டு விளையாடியுள்ளனர். பின்னவீன எழுத்தாளர்கள் இதை மேலும் வலுப்படுத்துவர். ஒரு கவிதை மற்றொரு கதையுடனோ அல்லது பிற பாடல்களுடனோ நேரடியானதொரு தொடர்பை பேண முடியும். ஒரு நாவல் பழைய நாவலின் குரலை பின்பற்றி கொண்டே அதன் அர்த்தத்தை புரட்டி போடலாம். இவ்வாறு தமிழில் உருவாகும் பின்னவீன இலக்கியம் முற்றிலும் இடையொழுக்கை மையமாக கொண்டு இயங்கும். இடையொழுக்கு சமூக அரசியல் விளைவுகளையும் ஏற்படுத்தும். முன்னர் ஒரே அதிகார குரல் மட்டுமே உண்மையாக கருதப்பட்டது. இடையொழுக்கு பல்வேறு குரல்களை ஒப்புருவாக்குகிறது. அதாவது புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களின் குரல்களும் பெண்களின் குரல்களும் ஆண்மையினரின் அனுபவங்களும் உரைகளில் ஒலிக்கக்கூடிய இடத்தை பெறுகின்றன. பழைய உரைகளை மேற்கோள் கொண்டே அவற்றை சவாலுக்கு உட்படுத்தும் விதமாக புதிய அர்த்தங்கள் உருவாகின்றன. இது சமூகத்தில் அதிகாரத்தின் மையத்தை கேள்விக்குறியாக்குகிறது. இடையொழுக்கு பாரம்பரியத்தையும் புதியதையும் இணைக்கும் பாலமாக செயற்படுகிறது. அது பாரம்பரியத்தை மறுப்பதல்ல, ஆனால் அதை புதிதாய் வாசிக்க வைக்கும். ஒரு பழைய காப்பிய கதையை பின்னவீன எழுத்தாளர் தனது நாவலில் கொண்டு வரும்போது அந்த காப்பியத்தில் சொல்லப்படாத குரல்களை வெளிப்படுத்தலாம்.
இவ்வாறு இடையொழுக்கு இலக்கிய சிந்தனையின் பன்மை வெளிக்கொணரும் கருவியாக மாற்றுகிறது. அதே சமயம் இடையொழுக்கு வாசிப்பை எளிதாக்குவதில்லை. வாசகர் பல உரைகளை அறிந்திருப்பதை அடிப்படையாக கொண்டுதான் முழுமையான பொருளை பெற முடியும். இதனால் வாசிப்பு முறையே கல்வி அறிவு, கலாச்சார அறிவு, வரலாற்று விழிப்புணர்வு ஆகியவற்றின் மேல் சார்ந்ததாகி விடுகிறது. இதுவே பின்னவீன வாசிப்பின் சவாலாகும். முடிவாக சொல்வதானால் இடையொழுக்கு பின்னவீனத்துவ இலக்கியத்தில் புதிய சிக்கல்களையும் புதிய சாத்தியங்களையும் கொண்டு வரும். அது எழுத்தாளர், வாசகர், உரை, சமூக வரலாறு ஆகிய அனைத்தையும் புதிதாய் அமைக்கிறது. இனி உருவாகும் இலக்கியங்கள் தனித்தன்மையை வலியுறுத்தும் படைப்புகள் அல்ல, மாறாக பல குரல்களின் சங்கமமாக வரலாற்றின் சுவடுகளோடு உரையாடும் சிக்கலான உரைகளாகவே வெளிப்படும். இதுவே பின்னவீனத்துவ இலக்கியத்தின் அடையாளமாகவும் இடையொழுக்கின் ஆழ்ந்த தாக்கமாகவும் நிலைத்து நிற்கும். இடையொழுக்கு என்பது பின்னவீனத்துவ இலக்கியத்தின் மைய கருத்துக்களில் ஒன்று. ஓர் உரை தனித்து நிற்க முடியாது என்பதே இதன் அடிப்படை. எந்த உரையும் முன்னர் தோன்றிய பிற உரைகளோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைக்கப்பட்டிருக்கும். வாசகர் அந்த இணைப்புகளை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த உரையின் முழு பொருள் வெளிப்படும். இவ்வாறு உரையிலிருந்து உரைக்கு நிகழும் சுவடு பரிமாற்றமே இடையொழுக்கு ஆகும். பின்னவீனத்துவம் பாரம்பரிய இலக்கியத்தின் தனித்தன்மை மற்றும் அசல் என்ற கருத்துக்களை முற்றிலும் சவாலுக்குட்படுத்தி பன்மை, சிதைவு, விளையாட்டு, மறுபடிமை ஆகியவற்றை களமிறக்குகிறது. இதில் இடையொழுக்கு முக்கிய பங்காற்றுகிறது. இலக்கிய மரபுகளில் உரை என்பது சுயமாக தோன்றிய ஒன்றாக கருதப்பட்டது. ஒரு பாடலாசிரியர் உருவாக்கிய பாடல் என்றும், கதை சொல்லி தனது கற்பனையால் படைத்த நாவல் என்றும் பார்ப்பது வழக்கம். ஆனால் பின்னவீன பார்வையில் ஒரு எழுத்தாளர் தனியே எதையும் உருவாக்குவதில்லை. அவர் ஏற்கனவே சமூகத்தில் சுழல்கின்ற எண்ணங்கள், மொழிப்படிமங்கள், கதைகள், புராணங்கள், வரலாற்று குறிப்புகள், அரசியல் பேச்சுகள், செய்தித்தாள்கள், திரைப்பட காட்சிகள், பாடல்கள் ஆகியவற்றை தொகுத்து மறுவடிவமைப்பு செய்து புதிய உரை ஒன்றை உருவாக்குகிறார். எனவே ஒவ்வொரு படைப்பும் ஏற்கனவே இருந்த பல்லாயிரக்கணக்கான உரைகளின் சங்கமமாக கருதப்படுகிறது. இது எழுத்தாளரின் தனித்துவம் குறித்த எண்ணத்தையே மாற்றுகிறது. முன்னர் இலக்கிய விமர்சனத்தில் எழுத்தாளர் மூலக்குரல் என்று கருதப்பட்டார். இடையொழுக்கின் பார்வையில் எழுத்தாளர் வெறும் நடுவர். அவர் பல குரல்களை ஒரே மேடையில் சேர்த்து காட்டுபவராக மட்டுமே பார்க்கப்படுகிறார். விளைவாக வாசகரின் பங்கு அதிகரிக்கிறது. ஒரு வாசகர் உரையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அவ்வுரை மேற்கோள் கொடுக்கும், சுட்டிக்காட்டும், பிரதிபலிக்கும், பிற உரைகளின் சுவடுகளை தேடி உணர வேண்டும். இதனால் வாசிப்பு ஒரு சிக்கலான செயலாக மாறுகிறது. இடையொழுக்கு வெறும் மேற்கோள் தருவதற்கான தொழில்நுட்பம் அல்ல, அது விமர்சன கருவியாகவும் செயற்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு நாவலில் ஒரு கதாபாத்திரம் பழைய புராண நாயகனுடன் ஒப்பிடலாம். இந்த ஒப்பீடு அந்த புராண கதையை மறுபரிசீலனை செய்யும் நோக்கத்துடன் இருக்கும். பழைய குரல்களை புது சூழலில் மீண்டும் அழைத்து வருவது என்பது அவற்றின் அர்த்தத்தை திருத்திக் கொள்ளும் செயலாக மாறுகிறது. எனவே இடையொழுக்கு என்பது உரையின் உட்பொருளை விரிவாக்கும், சவாலாக்கும், மறுபடியும் எழுதும் செயல்முறையாகும். வரலாறு குறித்த நம்பிக்கையையும் இடையொழுக்கு கேள்விக்குறியாக்குகிறது. பாரம்பரிய பார்வையில் வரலாறு என்பது ஒரே உண்மையை பதிவு செய்ததாக கருதப்பட்டது. நவீனத்துவம் வரலாறும் ஒரு உரைசான் என்று கூறுகிறது. அது ஒரு குரலின் பிரதிபலிப்பு மட்டுமே. வேறு குரல்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இடையொழுக்கு வாயிலாக எழுத்தாளர் அந்த மறைக்கப்பட்ட குரல்களை மீண்டும் கொண்டு வந்து பேச வைக்கிறார். ஒரு வரலாற்று நாவல் அரசரின் குரலை மட்டும் அல்லாமல் அந்த காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனிதரின் குரலையும் வெளிப்படுத்தும். இதன் மூலம் இலக்கியம் பல்வேறு அடுக்குகளுடன் நிறைந்ததாக மாறுகிறது. கதை அமைப்பிலும் இடையொழுக்கின் தாக்கம் பெரிது. நேர்கோட்டு போக்கில் ஆரம்பம், நடுவு, முடிவு என்ற ஒரே ஒழுங்கு சிதைக்கப்படுகிறது. கதை பகுதிகள் பல்வேறு துண்டுகளை இணைத்து படைக்கப்படுகின்றன. வாசகர் அவற்றின் இடையே உள்ள தொடர்புகளை பேண வேண்டும். இதனால் கதை ஒரு புதிர் போல் மாறுகிறது. உதாரணமாக, ஒரு பின்னவீன நாவலில் ஒரே அத்தியாயம் பழைய காப்பியத்தின் மொழிப்பாணியில் எழுதப்பட்டிருக்கலாம். அடுத்த அத்தியாயம் பத்திரிகை செய்தியின் வடிவில் இருக்கலாம். மற்றொரு அத்தியாயம் திரைப்பட காட்சி போன்று இருக்கலாம்.
இவ்வாறு உரை பல பாணிகளின் கலவையாக மாறும்போது அதனை புரிந்து கொள்வது வாசகருக்கு சவாலாகவும் அதே சமயம் சுவாரஸ்யமாகவும் அமைகிறது. தமிழ் இலக்கியத்தின் சூழலில் இடையொழுக்கு ஏற்கனவே செயற்பட்டு வருகிறது. சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதைகளில் சங்க இலக்கிய சுவடுகள் தென்படுகின்றன. அவர் பழைய உரைகளின் குரல்களை புதிய அரசியல் சூழலில் பயன்படுத்தினார். பின்னர் பாவேந்தர் பாரதிதாசன் தனது கவிதைகளில் சங்க பாட்டுகளை தொடர்ந்தும் அதே நேரத்தில் அவற்றை தாண்டியும் சென்றார். நவீன கவிதைகளில் சுட்டுப்பாடல்கள், வரலாற்று நிகழ்வுகளின் பிரதிபலிப்புகள் அடிக்கடி வரும். ஆனால் பின்னவீன இலக்கியத்தில் இது இன்னும் வலுவாகும். ஒரு சிறுகதை சங்க பாடலின் வரியை முதற்கொண்டு ஆரம்பிக்கலாம். அதன் தொடர்ச்சி அந்த வரியின் அர்த்தத்தை முற்றிலும் மாற்றியமைக்கும் வகையில் அமைந்துவிடலாம். இடையொழுக்கு சமூக அரசியலிலும் மாற்றத்தை உண்டாக்குகிறது. முன்னர் இலக்கியத்தில் ஆதிக்க குரல்களை பிரதான இடத்தை பெற்றன. ஆனால் பின்னவீன எழுத்தாளர்கள் பழைய உரைகளை மறுபடி வாசிப்பதன் மூலம் புறக்கணிக்கப்பட்ட குரல்களை முன்வைக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு புராண கதையில் பெண் மௌனமாக காட்டப்பட்டிருந்தால் பின்னவீன எழுத்தாளர்கள் அந்த மௌனத்தை உரையாடலாக மாற்றுகிறார். அவர் அந்த பெண்ணின் குரலை கேட்க வைக்கிறார். இதுவே இடையொழுக்கின் அரசியல் சக்தியாகும். இடையொழுக்கு பாரம்பரியத்தையும் புதியதையும் இணைக்கும் பாலமாக இருக்கிறது. பாரம்பரியத்தை மறுத்துவிடாமல் அதை புதிதாய் வாசிக்க வைக்கிறது. ஒரு பழைய காப்பியத்தை பின்னவீன எழுத்தாளர் தனது நாவலில் பயன்படுத்தும் போது காப்பியத்தில் அடக்கப்பட்ட குரல்களை வெளிப்படுத்தலாம். உதாரணமாக, இராமாயணத்தில் சூர்பனகை ஓர் எதிர்மறை பாத்திரமாக மட்டுமே சித்தரிக்கப்படுகிறாள். பின்னவீன உரையில் சூர்பனகையின் குரல் வெளிப்பட்டு அவள் சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார். இவ்வாறு இடையொழுக்கு பழைய கதைகளை புதிதாய் சிந்திக்க வைக்கும். வாசிப்பின் இயல்பிலும் இடையொழுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. முன்பு வாசிப்பவர் கதை சொல்லியின் வழிகாட்டுதலை மட்டும் பின்பற்றினால் போதுமானது. ஆனால் இடையொழுக்கு சூழலில் வாசிப்பவர் கல்வி அறிவு, வரலாற்றறிவு, கலாச்சார விழிப்புணர்வு ஆகியவற்றை கொண்டு பல அடுக்குகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு சொல் கூட பல சுட்டு பொருள்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். உதாரணமாக, சங்கம் என்ற சொல் ஒரு இடத்தில் இலக்கிய சங்கத்தை குறிக்கலாம், மற்றொரு இடத்தில் தமிழ் சமூகத்தின் அரசியல் அமைப்பை குறிக்கலாம். வாசகர் இத்தகைய பன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இடையொழுக்கு மொழி பயன்பாட்டையும் மாற்றுகிறது. பாரம்பரிய இலக்கியம் ஒரே பாணியில் தொடர்ந்திருந்தால் பின்னவீன இலக்கியம் பன்முக பாணிகளை இணைக்கிறது. ஒரே நாவலில் உயர்ந்த இலக்கிய மொழியும், பேச்சு வழக்கு மொழியும், விளம்பர பாணியும், சட்ட ஆவண மொழியும் இணைந்து நிற்கலாம். இதன் மூலம் மொழியின் ஒற்றைத்தன்மை உடைக்கப்படுகிறது. வாசகர் பல பாணிகளின் இடையேயும் பயணிக்க வேண்டியிருக்கிறது. சர்வதேச அளவிலும் இடையொழுக்கு பரவலாக காணப்படுகிறது. ஜேம்ஸ் ஜாய்ஸின் ஒடிசிஸ் நாவல் ஹோமரின் ஒடிசியை அடிப்படையாக கொண்டது. அந்த பழைய காப்பியத்தின் சுவடுகளை புதிய ஐரோப்பிய நகர வாழ்வில் மறுபடியும் எழுதுகிறது. தாமஸ் பின்சனின் கிராவிட்டிஸ் ரெயின்போ நாவலின் வரலாறு, அறிவியல், இசை, அரசியல், பொது கலாச்சாரம் போன்ற அனைத்தும் கலக்கின்றன. இவை அனைத்தும் பின்னவீன இடையொழுக்கின் சிக்கலான எடுத்துக்காட்டுகளாகும். தமிழில் எதிர்கால பின்னவீன எழுத்தாளர்களை இந்த வழியை மேலும் விரிவாக்குவார்கள். ஒரு கவிதை திடீரென சங்க இலக்கிய வரியை மேற்கோள் கொண்டு அதன் பின் ஆங்கில பாடல் வரிகளை இணைத்து பின்னர் பத்திரிகை செய்தி வாக்கியத்தையும் சேர்த்து கொள்ளலாம். இவ்வாறான கலவைகள் வாசகருக்கு பன்முக அனுபவத்தை தரும். ஒரு நாவல் பழைய சித்திரை மாத திருவிழாவின் சுவடுகளை கொண்டு ஆரம்பித்து அதை நவீன நகர வாழ்க்கையோடு இணைத்து விடலாம். இதனால் இலக்கியம் உலகளாவிய இடையொழுக்கு சூழலில் புதிய நிலையை அடையும். முடிவாக கூறப்போனால், இடையொழுக்கு பின்னவீனத்துவ இலக்கியத்தில் தனித்தன்மை, அசல், உண்மை, வரலாறு போன்ற நிலைத்த கருத்துக்களை சவாலுக்கு உட்படுத்துகிறது. அது பன்மை, முரண்பாடு, விளையாட்டு, சிதைவு ஆகியவற்றை முன்னிறுத்துகிறது. வாசகர், எழுத்தாளர், உரை, சமூகம் ஆகிய அனைத்தையும் புதிய தொடர்புகளுக்குள் இட்டுச் செல்கிறது. எதிர்காலத்தில் தமிழ் இலக்கியம் இடையொழுக்கின் தாக்கத்தால் இன்னும் அதிக பன்முகத்தன்மை கொண்டதாகவும் சமூக அரசியலை ஆழமாக பிரதிபலிப்பதாகவும் உருவாகும்.
இதனால் இடையொழுக்கு வெறும் இலக்கிய சொல் அல்லாது நம் சிந்தனையின் அடித்தளத்தை மாற்றும் சக்தியாகவும் அமையும். இலக்கியத்தில் பின்னவீனத்துவம் எழுத்தாளரின் தனிப்பட்ட குரலை மட்டுமல்லாது பல குரல்களின் சிக்கலான இணைப்புகளையும் மறைமுக உரையாடல்களையும் வலியுறுத்துகிறது. இந்த கோணத்தில் ரியாஸ் குரானாவின் பழைய வீட்டின் திண்ணை மற்றும் நஸ்புல்லாஹ்வின் உம்மாவின் வாசனை ஆகிய கவிதைகள் ஒன்றோடொன்று உரையாடுகின்றன. இரண்டு கவிதைகளும் தனிமை, பாழ்ச்சி, நினைவு, அமைதி, காலத்தின் சுவடு போன்ற தலைப்புகளை மையமாக்கினாலும் அவை வேறு வேறு பாதைகளில் பயணித்து ஒரே பின்னவீன சிந்தனைகளை சூழலுக்குள் அழைத்துச் செல்கின்றன. இரு கவிதைகளிலும் சிறிய உயிர்கள் அல்லது சிறிய இயக்கங்கள் பெரிதாக காட்சியளிக்கின்றன. குரானா கவிதையில் சிலந்தி வலை, பனித்துளி, எறும்பு ஆகியவை கவிதை சொல்லியின் தனிமையில் துணை நிற்கும் சின்னங்களாக வருகின்றன. எறும்பு கண்ணிமை மீது ஊர்வது கவிதை சொல்லியின் உடலை நேரடியாக தாக்கும் அசைவாகும். நஸ்புல்லா கவிதையில் தூசி துகள்கள் எழுத்துக்களாய் மாறுகின்றன. அவை கவிதை சொல்லியின் மொழி நினைவுகளுடன் உரையாடுகின்றன. இவ்வாறு இரு கவிதைகளிலும் மிகச்சிறிய உயிர்கள், அசைவுகள், துகள்கள் கூட பெரிய அர்த்தங்களை தாங்குகின்றன. பின்னவீன இடையொழுக்கத்தில் மாபெரும் கதைகள் மறுக்கப்பட்டு இத்தகைய சிறிய குரல்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இரண்டு கவிதைகளும் அமைதியை ஆழமாக கையாள்கின்றன. குரானா கவிதையில் லாரியின் சத்தம் தொலைந்து போன பின் மீண்டும் அமைதி நிலைக்கிறது. அந்த அமைதி வெறுமையையும் தனிமையையும் காட்டுகிறது. நஸ்புல்லா கவிதையில் அலமாரியின் கதவை தட்டாமல் வைப்பது, மீண்டும் மூட முடியாத கதவின் பயம் அமைதியை ஒரே பதட்டமிக்க அனுபவமாக வெளிப்படுத்துகிறது. இதனால் அமைதி இரு கவிதைகளிலும் வெவ்வேறு வடிவங்களில் தாக்கம் செலுத்தினாலும் இடையொழுக்கத்தின் அடிப்படையில் அது வெறுமையையும் மறைக்கப்பட்ட உண்மையையும் வெளிப்படுத்தும் கருவியாகிறது. குரானா கவிதையில் எறும்பு கவிஞனின் இமை மீது ஊர்வது உடலை சந்திக்கும் இயற்கை சின்னமாக காட்சியளிக்கிறது. கவிஞனின் உடல் இயற்கையின் மிகச்சிறிய உயிருடன் இடம்பெற்று விடுகிறது. நஸ்புல்லா கவிதையில் தாயின் வாசனை, பிள்ளை பருவ குரல், தாய்மொழியின் சிதைவுகள் ஆகியவை நினைவின் உடலியல் வடிவங்களாக வெளிப்படுகின்றன. இதனால் வாசனை மற்றும் குரல் உடலின் மறக்க முடியாத அடையாளங்களாகின்றன. இவ்விரு கவிதைகளிலும் உடலும் நினைவும் இடையொழுக்கமாக பிணைக்கின்றன. ஒன்று வெளிப்புற இயற்கை உயிர்களின் தொடுதலால், மற்றொன்று உள் நினைவின் வாசனைகளால் இணைகின்றன. பின்னவீன கவிதைகள் பெரும்பாலும் பாழ்ச்சியையும் உயிர்ப்பையும் ஒரே நேரத்தில் கையாள்கின்றன. பழைய வீட்டின் திண்ணையில் வீடு சிதைந்து கொண்டிருப்பினும் அதில் புல் முளை, பனித்துளி, சிலந்தி வலை ஆகியவை உயிர்ப்பின் அடையாளங்களாகின்றன. உம்மாவின் வாசனை கவிதையில் அலமாரி பழுதடைந்ததாய் தோன்றினாலும் அதிலிருந்து தாயின் வாசனை மற்றும் குரல் உயிர்ப்பாக கிளம்புகிறது. இதனால் பாழ்ச்சி வெறும் அழிவல்ல, அது புதிய உயிரை தரும் சின்னமாகவும் வாசகருக்குள் மாறுகிறது. இதுவே இரண்டு கவிதைகளின் இடையொழுக்க சந்திப்பாகும். இவ்விரு கவிதைகளின் இடையொழுக்கத்தை காணும்போது பின்னவீன இலக்கியத்தின் சில முக்கிய குணங்கள் தெளிவாகின்றன. மாபெரும் கதை மறுப்பு எந்த கவிதையும் பெரிய தத்துவத்தை நேரடியாக போதிக்கவில்லை. சிறிய காட்சிகள், சின்னங்கள், நினைவுகள் மட்டுமே வருகின்றன. சிதைவின் அழகு, வீடு, அலமாரி, மொழி ஆகிய அனைத்தும் சிதைந்த நிலையில் இருந்தாலும் அதுவே கவிதையின் உயிராகிறது. நினைவின் பன்முகம், பிள்ளை பருவம், தாயின் வாசனை, பழைய இடங்களின் சுவடு ஆகியவை ஒன்றோடொன்று பின்னி பிணைகின்றன. உடலின் தாக்கம், எறும்பின் தொடுதல், வாசனையின் நினைவு, குரலின் துடிப்பு ஆகியவை உடலை நினைவோடு இணைக்கின்றன. இதனால் இவ்விரு கவிதைகளும் பின்னவீன இடையொழுக்க கவிதைகளாக படிக்கப்படுகின்றன. நன்றி.